ரக்ஷு என்ன பண்ணுற? என்னவா இன்னைக்கு எனக்கு திடீர்னு ரிசல்ட் வந்துருச்சு. அது எப்படி திடீர்னு ரிசல்ட் வரும்? எங்களுக்கு யாருக்குமே இன்ஃபார்மே பண்ணல. இங்கே பாரு, கேமரா பாருமா. என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சு காய்ஸ்னு மெசேஜ் போட்டுச்சு. போய் பார்த்தா ரிசல்ட் வந்துருச்சு. உன்னோட மார்க் என்ன? என்னோட மார்க்கா? என்னோட பர்சன்டேஜ் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? என்னோட பர்சன்டேஜ் என்னன்னா 85.5. மெயின் சப்ஜெக்ட் வந்து 84, 87, 85.5 என்னோட பர்சன்டேஜ். போன செமஸ்டர் பர்சன்டேஜ் வந்து 81, இந்த செமஸ்டர் 85.5. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். ஓகே, போன செமஸ்டரில் வந்து எவ்வளோ? 81%. இப்போது 85.5. சப்ஜெக்ட் வைஸாக சொல்ல முடியுமா? ஜெனட்டிக்ஸில் 84, மைக்ரோபயாலஜியில் 87. ஓகே, சரி. இப்போ மெயின் சப்ஜெக்ட் சொல்ல முடியுமா? இதான் மெயின் சப்ஜெக்ட் மாதிரி தான் இது. ஓகே, டன். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு. நேற்று கூட ஒரு பொண்ணு லைவில் இருக்கும்போது கால் பண்ணாங்க. என்னன்னா, அக்காங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தானே படித்தாங்க. நான் அக்கா ஸ்கூலில் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அக்கா காலேஜில் தான் நான் வந்து அட்மிஷன் போட போகிறேம்மா அப்படின்னு சொல்லி நேற்று தான் ஒரு பாப்பா பேசினாங்க. அந்த டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு தமிழ் மீடியத்தில் படித்தவங்க காலேஜில் போயிட்டு இங்கிலீஷை வந்து கீப்பப் பண்ணிக்க முடியுமா என்னன்ட்டு அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லேன் பார்ப்போம். எல்லாருமே 11th 12th வந்து இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். நம்ம வந்து என்ன குரூப் எடுத்திருக்கோமோ அதோட டேர்ம் நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானே வந்துட்டு இப்போ சயின்ஸ் குரூப்புனா அந்த சயின்ஸ் குரூப்போட வேர்ட்ஸு கொஞ்சம் அது மாறுறது மட்டும் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. தமிழ் சப்ஜெக்ட்டும் இருக்கும், மீதி எல்லாமே நீங்கள் தமிழில் படித்தது கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் படிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் காலேஜ் போகும்போது நானும் இப்படி ரொம்ப பயந்தேன். அம்மாட்டே ஃபஸ்ட் செமஸ்டர் எனக்கு மார்க்கே வராதுமா, நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் போகிறேன், எனக்கு சுத்தமாக வராதுன்னு தான் நினச்சேன். ஆனால் போனதுக்கப்புறம் எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களை கைட் பண்ண விதமும் தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கரெக்டாக தான் கைட் பண்ணாங்க. அதேபடி நாங்கள் படித்த விதமும் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க எங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு இன்னமுமே அந்த கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்குது, நோட்ஸ் எடுக்க அப்போலாம் ட்ரபிள்ஸ் இருக்குது தான். ஆனால் படிக்க படிக்க உங்களுக்கு அது ஈஸியாகிடும். இதுதான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து யாருமே பயப்பட வேண்டாம். அடுத்து நம்ம நிறுவும் அங்கே தான் போகிறாங்க. ஸோ அவங்களும் வந்து 6th தமிழ் மீடியத்தில் அதாவது ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மாறணும். ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் படித்தோம். அதுக்கப்புறம் தமிழ் மாறினப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது சின்ன பிள்ளைங்க இல்லையா, அப்போ மாறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ திரும்பி இங்கிலீஷ் மாறி இருக்கும், அவ்வளோதான் பிரச்சனை. வேறு ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே நல்லா படிக்கலாம். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் தாங்க. பாப்பா வந்து நல்லா பர்சன்டேஜ் எடுத்திருக்கா. உங்களோட பிளஸ்ஸிங் வந்து பாப்பா கொடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் பாய் சொல்லு ரக்ஷு. பாய்.